குறுவை சாகுபடி தொகுப்பு அரசியல் ஏமாற்று நாடகம் என விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கு நீரை பெற இயலாத கையாலாகாத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய பங்கு நீரை பெறுவதற்கான எவ்வித முயற்சியையும் விடியா திமுக அரசு இதுவரை எடுக்கவில்லை என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகுந்த கவலைக்குள்ளாகி போராட்டம் நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவின் அரசில் குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்துவிட இயலாத சூழ்நிலை ஏற்பட்ட போது குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். காலத்திற்கு ஏற்ப தேவைகளை கருத்தில் கொண்டு விடியா திமுக அரசு குறுவை தொகுப்பை திட்டமிட்டு அறிவித்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், விடியா அரசு அறிவித்துள்ள குறுவை தொகுப்பில் பெரும்பகுதி விதை நெல் மானியம் தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கும் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பாசனத்திற்கு தண்ணீரே இல்லாத நிலையில் விவசாயிகள் விதை நெல்லை வாங்கி எங்கே நாற்றங்கால் தயார் செய்வார்கள் என்ற அடிப்படை யோசனை கூட நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு இல்லை என சாடியுள்ளார். விடியா திமுக அரசு அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு இந்தியா கூட்டணியில் உள்ள கர்நாடக அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு நலன் கருதி உரிய பங்கு நீரை பெற தவறிய குற்றத்தை மறைப்பதற்கான கண்துடைப்பு வேலைதான் இந்த குறுவை தொகுப்பு அறிவிப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். டெல்டா விவசாயிகளின் தேவை என்ன என்பதை கண்டுகொள்ளாமல் அவசர கோலத்தில் குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். குறுவை தொகுப்பு நிதி யானை பசிக்கு சோள பொறியாகத்தான் உள்ளது என்றும், இதனால் டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கவும் முடியாது, அவர்களின் துயரத்தை போக்கவும் முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இதுவும் விடியா திமுக அரசின் மக்களை ஏமாற்றும் அரசியல் நாடகங்களில் ஒன்று. இதனை வன்மையாக கண்டிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.